இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய அஸ்வமீசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துக்கிறேன். அல்லேலூயா. யாஸ்வத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். யோனாவினுடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை யாராவது வாசிங்க. அதற்கு அவன், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய யாவாவிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் யாவாவுடைய சமூகத்தினின்று விலகி ஓடிப்போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் தேவனுடைய மனுஷனாகிய, அதாவது தேவனுடைய வாயாகிய யோனாவை குறித்து சொல்லப்படுகிறது. இவன் ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்துகிறவன், இஸ்ரவேலின் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவன். ஒரு நாள் தேவன் இவனை ஒரு ஊழியத்தை கொடுத்தார். ஒரு எச்சரிப்பின் ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். கொடுத்த போது அந்த ஊழியத்தை குறித்து இவன் யோசிக்க ஆரம்பித்தான். எப்பவுமே தேவன் சொன்ன காரியத்தில் நீங்களும் நானும் மறு பேச்சு பேசக்கூடாது. பேசினால், சிந்தித்தால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் உங்களிடத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவான். யோனா யோசிக்க ஆரம்பித்த போது இந்த உலகத்தின் அதிபதியானவன் அவனிடத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தான். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய சுய புத்தியில், சுய ஞானத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலான்னு நினைப்பாங்க. அங்கே பிசாசானவன் கிரியை செய்கிறான் என்பது இந்த வேத வசனத்தின்படி உண்மை. என்ன அப்படின்னா, யோனா நினிவேவுக்கு கடந்து போய் நினிவேவுக்கு விரோதமாய் சுவிசேஷம் சொல்லணும். இந்த ஊர் அழிய போகுது, இந்த ஊரில் இருக்கிற பாவத்து நிமித்தமாக தேவன் இந்த நாட்டை அழிக்க போகிறார் என்று சொல்லி சொல்லணும். இப்போ யோனாவுக்கு ஒரு பயம். இந்த பயம் எப்படி வந்துச்சு? இவனுடைய உள்ளான மனசும் இவனை சார்ந்து இருக்கிற, இவனை சூழ்ந்து இருக்கிற பிசாசனுடைய கிரியைகளும். இந்த கிரியை நிமித்தமாக அவனுக்கு பயம் வந்தது. பயம் வந்ததினால் அவன் நினிவே தேசத்திற்கு போகாமல் தர்சீசிக்கு ஓடி போகிறான் என்று சொல்லி 1லேருந்து 8 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட். ஆனா இப்போ இவன் கப்பல் ஏறி தர்சீசிக்கு போய் கொண்டிருக்கிற போது தேவன் இவன் நிமித்தமாய், யோசிக்கணும், தேவன் ஒருத்தனை நேசிச்சாருன்னா அவன் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற போது அவனை சார்ந்த அத்தனை பேரையும் சித்திரவதைப்படுத்துவார். அல்லேலூயாவே காணோம். ஏன்னா நினைக்கிறாங்க, ஐயோ அப்படிலாம் இருக்காது அப்படின்ட்டு. என்னுடைய வேதம் அதைத்தான் சொல்லுது. நல்லா புரிஞ்சுடுங்க. யோனாவின் நிமித்தம் யோனா போன கப்பல் கவிழத்தக்கதாக கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. காற்று வேகமாக வீச ஆரம்பித்தது. இது ஒரு புயல் அறிகுறியாக இருக்கிறபடியினால் கப்பல் மாலுமி கடல் மூழ்கிவிடும் என்கின்ற பயத்தில் கப்பலில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் கடலிலே கொட்டுகிறான். ஆனாலும் கப்பல் தப்பித்துக் கொள்ளுகிற நிலை இல்லை. பயம். கப்பலும் கப்பலில் இருக்கிற அத்தனை பேரும் மரித்து விடுகிறோமோ என்கின்ற பயத்தில் இந்த காரியம் ஏன் வந்தது என்று சொல்லி நீங்க யோசிக்க மாட்டீங்க, புறஜாதி யோசிப்பான். ஏன்னா உன் நிமித்தம் வல்ல பிரச்சனை வருது, உனக்கு இந்த எண்ணம் வராது. ஏன்னா உன்னை பிசாசு வஞ்சிச்சிருக்குது. அவன் பிசாசோடு வாழ்ந்தாலும் அவன் தேவ பயம், அவன் ஆராதிக்கிற கடவுளுக்கு பயம் உண்டு. உனக்கு கடவுள் பயமே இல்லை, ஆனபடியினால் தேவனை நீ அணுக மாட்ட. பின்னாடி போனா பின்னாடியே போயிட்டு இருப்ப. வருகிற பிரச்சனை என்னன்னு தெரியாது, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருவ. உனக்குள்ள பிரச்சனை உன் குடும்பத்தை அடிக்கும். நான் அதிகமாக உங்கள்கிட்ட சொல்லுவேன், தாய் தோப்பனுடைய பிரச்சனை பிள்ளைகளை சந்திக்கும், பிள்ளைகளை நாசம் பண்ணும், பிள்ளைகளை ஒன்றுமில்லாமாக்கும். இதுதான் என் வேதத்தினுடைய சட்டத்திட்டம். ஆனாலும் மனம் திரும்ப மாட்டோம். ஆனாலும் உணர்வு பூர்வமாய், ஐயோ என் நிமித்தம் என் பிள்ளைக்கு உபத்திரவம் இருக்கிறது, என் நிமித்தம் என் பிள்ளை வஞ்சிக்கப்படுகிறது, என் நிமித்தம் என்னுடைய குடும்பம் நாசமாகிறது என்கின்ற எண்ணம் வராது. ஏன்னா யோனாவுக்கு வரல. யோனாவுக்கு வரல, அப்போ உனக்கு எப்படி வரும்?
நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கப்பல் கேப்டன் மாலுமி இந்த காரியம் யாரால் வந்தது என்று விசாரிக்கிறான். தெரியல. சீட்டு போடுறான். சீட்டு யோனாவின் பேரில் விழுந்தது. இப்போ யோனாவை பார்த்தா யோனா அடித்தட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. இங்க நடக்கிற எந்த பிரச்சனையும் தெரியாது. நல்லா யோசித்துக்கிடுங்க. எந்த பிரச்சனையும் தெரியாது. கப்பல் மூழ்கிடுமா, கப்பலில் இருக்கிற சரக்கெல்லாம் கடலில் கொட்டிட்டாங்களா, உயிருக்கு ஆபத்தான நிலையா, ஒன்றும் தெரியாது. நிம்மதியாக தூங்குறான். பிரச்சனையில் இருக்கிறவன், பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவன் அத்தனை பேரும் இப்படித்தான் இருப்பான். சுயம் தெரியாது. உறவுமுறை பந்தம், பிரச்சனைகள், மரண கண்ணிகள், போராட்டங்கள் எதுவும் தெரியாது. நான் சுகமாக இருக்கணும், எனக்கு திருப்தியாக வாழணும். கான்செப்ட் இதுதான். யோனா அப்படி தான் இருக்கிறான். இங்கேயும் அநேகர் இப்படி தான் இருக்கிறீங்க. இப்போ சீட்டு விழுந்துச்சுல்ல, மாலுமி கூப்பிட்டு கேட்குறான், நீ யார், நீ என்ன ஜாதியான், எங்கிருந்து வருகிறாய், உன் மேலே சீட்டு விழுந்திருக்குது, அப்போ உன் நிமித்தம் இந்த ஆபத்து வந்தது என்று சொன்னால் நீ யார்? இப்பதான் யோனா சொல்றான், நான் எபிரெயன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். முடிஞ்சிச்சா? சாப்டர் க்ளோஸ். இந்த வார்த்தையை சொன்ன உடனே வேற ஒன்றும் சொல்லல. நான் நினிவேவுக்கு போக வேண்டியவன் தர்சீசுக்கு போகிறேன் என்று சொல்லல. நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறினவன் என்று சொல்லல. இவன் சொன்னான், நான் விசுவாசி, நான் தேவ பக்தி உள்ளவன், ஆனால் நான் எபிரெயன். சொன்ன மாத்திரத்தில் 9வது 10வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அவன் அவருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று, அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறவன் என்று அறிவித்ததினால் ஆமென், அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, ஆமென், நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். இவனுங்களுக்கு இது எப்படி தெரிந்தது? எப்படி தெரியும்? யோனா தான் சொல்லவே இல்லையே. உபத்திரவத்து நிமித்தமாய், பிரச்சனை நிமித்தமாய், மரண கண்ணி நிமித்தமாய், ஆபத்து நிமித்தமாய் இவனால் தான் இந்த கப்பலுக்கு சேதம் வந்தது. எங்கள் உயிருக்கு சேதம் இவனால் தான் வருகிறது. நம்பு விசுவாசி, உன்னால தான் உன் குடும்பம் இந்த கதிக்கு இருக்கு. உன்னால தான் உன் புருஷன், உன் பொண்டாட்டி, உன் பிள்ளை இந்த கதிக்கு இருக்கிறது. காரணம் நீ செய்கிற அநியாயம், நீ செய்கிற அக்கிரமம், நீ செய்கிற பாவம், நீ தேவனுக்கு விரோதமாய் செய்கிற துரோகம். ஆனபடியினால் உன்னுடைய குடும்பத்தில் சங்காரக்காரன் வந்து சதிநாசங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீ திருந்த மாட்டேங்கிற. ஏன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நானா தப்பு பண்ணேன்? இதான் கான்செப்ட். ஒன்று தெரியுங்க, நான் யாஸ்வமேசியாவுடைய நாமத்தில் போகிறேன்னா நான் யாஸ்வமேசியாவுடைய குணத்தை வெளிப்படுத்தணும். முடியுமாங்க? யாஸ்வமேசியாவுடைய குணம் என்னில் வெளிப்படணும். அப்போ அவனுக்கு தெரியும், பரவாயில்லையே, கடவுள் என்ன சொன்னாரோ அது போலேயே சேரும். நம்ம கோவப்பட்டாலும் அன்பா பேசுறாங்க. அவங்க மாறி கூட பேசல. இருக்குமா இருக்காதா? நம்முடைய கிரியைகள் தேவனுடைய நாமத்தை தூசிக்கத்தக்கதாக கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. இங்க இவர் சொன்னது, நான் ஒரு எபிரெயன். எபிரெயன் யாருன்னு தெரியுமா? அதனுடைய ஆழம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, எபிரெயன் என்பதற்கு கடந்து வந்தவன் என்ற அர்த்தம். கடந்து வந்தவன், அவன் இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவன் அல்ல. எபிரெயன் நிலையா ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அவன் தேவனுடைய நாமத்து நிமித்தமாக எங்க போக சொல்றாரு அங்கெல்லாம் அவன் போயிட்டே இருப்பான். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது, அக்கறையிலிருந்து வந்தவன் என்ற அர்த்தம். கடந்து வந்தவன். இரண்டாவது, அக்கறையிலிருந்து வந்தவன் என்ற அர்த்தம் எபிரெயன் என்பதற்கு. இப்ப முதல்ல பைபிள்ல ஒரு எபிரெயன் சொல்லப்பட்டது. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவரு கடந்து வந்தவர். இரண்டாவது, அவர் ஒரு பரதேசி, நிலையா இல்ல. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தீங்கன்னா,
தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆமென். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் அநேருக்கும் சகோதரனாகிய மம்ரோ. பாருங்க, தப்பி ஓடின ஒருவன் வந்து எபிரேயனாகிய அபிராமிடத்தில் சொல்லுகிறான். அபிராம் யார்? அவன் ஒரு எபிரேயன். முதல்ல இவனுக்கு சொந்த ஊர் இது அல்ல. அல்லேலூயா. இவன் தகப்பனை தேவன் அழைத்தார். தகப்பனோடு சேர்ந்து புறப்பட்டு வந்தவன், நாடு விட்டு வந்தவன் எபிரேயன். பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மோசே ஒரு எபிரேயன், பச்சிளம் குழந்தை பிறந்தது. அது அழகுள்ளது என்று கண்டப்பட்டால் அந்த குழந்தையை கொலை செய்கிறான் என்பதை அறிந்து தாயானவள் பாதுகாக்கிறாள். பாதுகாக்க முடியாத தருணத்தில் ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டியிலே குழந்தையை வைத்து ஆற்றிலே விடுவாள். இப்போது பார்வோனுடைய குமாரத்தி ஆற்றிலே குளித்துக் கொண்டிருக்கிற போது வருகிற பெட்டியை பார்க்கிறாள். பெட்டியை திறந்து பார்த்தாள். பார்த்தபோது சொல்லுகிறாள், இது எபிரேய பிள்ளை. யாரும் வந்து சொல்லல இது எபிரேய பிள்ளைன்னு. ஏன்? அக்கறையிலிருந்து வருது. யோசிக்கணும். கடந்து வருகிற பிள்ளை, நிலை இல்லாத பிள்ளை ஆனபடினால் இந்த பிள்ளை எபிரேய பிள்ளை. அப்ப தேவன் பட்டா போட்டு, நான் இங்கதான், இப்படித்தான், என் குணத்தை மாற்ற மாட்டேன், என் பேச்சு மாறாது, என் கிரியை மாறாது, என் வாழ்க்கை மாறாது, நான் என்னிடத்தில் மனம் திரும்புதல் வராது என்று சொல்லி இருக்கிறவன் ஒரு நாளும் எபிரேயன் ஆக முடியாது. தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவன், பழையவைகளை விட்டு புதியவைக்குள் எவன் பிரவேசிக்கிறானோ அவன் எபிரேயனாக, தேவ ஜனமாக மாறும். சரி, இப்போ வேதத்துக்குள்ள போனீங்கன்னா வேதத்தினுடைய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க, இயேசுன்னு சொல்கிறாங்க, ஈசோஸ்ன்னு சொல்கிறாங்க, என்ன வேணாலும் சொல்லட்டும், அதுக்கு நான் வரல. ஆனால் பைபிள் இவர் யாருடைய கடவுள் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் வேதம் சொல்லுது, இவர் எபிரேயர்களின் கடவுள். யாத்ராகமத்துடைய புஸ்தகம் 3:18, யாத்ராகமத்துடைய புஸ்தகம் 5:3, அப்புறம் 7:16 எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சொல்றாரு, எபிரேயர்களின் தேவனாகிய கர்த்தர், நான் எபிரேயர்களின் தேவன். எபிரேயர்களின் தேவன் சொன்னார் என்று சொல், எபிரேயர்களின் தேவன் நான் அனுப்பினேன் என்று சொல். அங்க தமிழ்நாட்டின் தேவனோ, உலகத்தின் தேவனோ, அல்லது அமெரிக்க தேவனோ, இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்து தேவனோ இல்ல, எபிரேயர்களின் தேவன் எபிரேயர்களை வேர்திரிப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிக்கணும். இவன் எபிரேயன்னு ஏன் சொன்னான் அப்படின்றது எனக்கு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ஏன் இந்த வார்த்தையை இவன் சொல்லலாம்? இவன் எபிரேயன்னு சொல்ல தேவையில்லையே, ஏன்னா புறஜாதி மக்கள் மத்தியில் ஓடி போகிறான். ஆனால் தைரியமாக சொல்கிறான் எபிரே. இவன் இந்த வார்த்தையை சொன்னதுனால தான் ஜனங்களுக்கு பயம் உண்டாச்சு. ஆகா, இவன் எபிரேயன் என்றால் எபிரேய தேவனின் பிள்ளை. அப்ப இவன் எபிரேயருடைய தேவனுடைய நாமத்தை விட்டுவிட்டு, தேவனை விட்டுவிட்டு இவன் தூர தேசத்திற்கு கடந்து போகிறான் என்கின்ற பயம் வந்தது. இவனால் தான் இந்த கப்பலுக்கு பிரச்சனை, இங்க இருக்கிற ஜனத்துக்கு பிரச்சனை, இந்த கப்பலில் இருக்கிற பொருட்களுக்கு பிரச்சனை. புரிந்து கொண்டார்கள். பிரியமான தேவ ஜனமே, நீ வேதாகமத்தை கையில் எடுத்து வேதாகமத்தின் இறைவனை ஆராதிப்பது முக்கியம் அல்ல. அந்த ஆராதனை, அந்த தேவனுக்கு நீ உண்மை இல்லை என்று சொன்னால் உன்னையும் உன்னை சார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் சின்ன பின்னப்படுத்தி விடும். நான் சரியில்லை அப்படின்னா, நான் தேவனை ஆராதிக்கிறேன், நான் புறஜாதி இல்லை, நான் ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலன், நான் ஒரு யூதன் என்று சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் உருமாற்றம் அடைந்தது உண்மையானால் அந்த உருமாற்றம் என் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கணும். இல்லையானால் நான் என்றைக்கு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி தேவனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேனோ அன்று முதல்
எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் பிரச்சனைகள் கடந்து வரும். இது அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் தெரிஞ்சும் பழைய காடிப்பானையில் தான் விழுறோம். ஏன் என்னன்னு கேட்குறேன், எதுக்குன்னு கேட்குறேன். பரவாயில்ல, வேற என்ன பண்ண, இப்பதான் சுகமாக இருக்குது. சுகமா வாழணும்ல, மனம் போல வாழணும்ல, கட்டுப்பாட்டோடெல்லாம் வாழ முடியாது. நீ கட்டுப்பாட்டோடு வாழவில்லை என்று சொன்னால் எபிரேயன் என்று சொல்லாதே, எபிரேய தேவனின் பிள்ளை என்று சொல்லாதே. நீ சுயமாய் வாழு, புறஜாதியாய் வாழு, விக்கிரகத்தை வழிபடு, பிரச்சனை இல்லை. தேவ சமூகத்தில் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாயோ அன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் வித்தியாசம் என்பது வேண்டும். இல்லையானால் நீ நம்புகிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை. யோனா கப்பலை நம்பினான், கப்பலில் இருக்கிற மாலுமிகளை நம்பினான், கப்பலோட்டியை நம்பினான். ஆனபடியினால் பிரச்சனை. நம்பினால தான் போய் நிம்மதியாக தூங்கினான் தெரியுமா? ஏன்னா என்ஜின் பற்றி எனக்கு தெரியும். ஒரு கப்பலில் 3 என்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்கும். என்ஜின் ரூமில் போய் யாரும் தூங்க முடியாது. என்ஜினியர் உள்ளே போகணுன்னா, என்ஜினியர் அசிஸ்டன்ட் என்ஜினியர் உள்ளே போகணுன்னா கூட காதை அடைச்சி வச்சுட்டு தான் போவானுங்க. சவுண்டை கேட்டு ஏதாவது பிரச்சனை வரணும்னா மட்டும்தான் அதை தூக்கி எடுப்பான். அப்படிப்பட்ட சவுண்டு இருக்கிற இடத்துல போய் யோனா நிம்மதியாக தூங்குறானா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்மவும் அப்படி தானே. நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் எனக்கு யாருக்கும் தெரியலையே. எனக்கு என்ன பிரச்சனை, என் புருஷனுக்கு என்ன பிரச்சனை, என் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை, என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை, என் வீட்டில் என்ன பிரச்சனை, புரியுதான்னு கேட்டால் இல்லை. ஏன் மரணமே வந்தாலும் கவலைப்பட மாட்டோம். உண்மை, மரணம் வருதுன்னு சொன்னால் கூட துக்கம் வராது, மனம் திரும்புதல் வராது. துக்கம்னா என்னங்க, அந்த நேரத்தில் மரணம் வரும்ல என்ன செய்ய, அந்த நேரம் பாட்டு பாடு, அடுத்த செகண்ட் மறுபடியும் பழைய கதை தான். அப்போ உன்கிட்ட அந்த துக்கம் இல்லை. நீ மனம் மாறுவதற்கு, மனம் மாற உனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் உனக்கு பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உன் பிரச்சனை மாறுமான்னு கேட்குறேன், உன் போராட்டம் மாறுமான்னு கேட்குறேன். உண்மை சொல்றேன், தேவநாமத்தில் சொல்றேன், உனக்கு மாறாது. நீ சபிக்கப்பட்ட சந்ததி. மனம் திரும்புவதற்கு நீ ஒப்புக் கொடுக்காதபடியினால், நீ உன்னை மாற்றிக்கொள்ள ஒப்புக் கொடுக்காதபடியினால், சாபமும் பாவமும் பாரம்பரிய கட்டும் மாந்திரீகமும் மாம்சத்தினுடைய கிரியைகளும் உன்னை ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறது. தப்ப முடியாது. வேணும்னா தப்பிப்பாரு, எங்க வேணாலும் போய் தப்பாரு. இந்த இடத்துல தப்ப முடியாம நீ வேற எங்கேயும் தப்ப முடியாது, என்ன நல்லா தெரியும். ஏன்னா இந்த இடத்துல தேவன் அப்பட்டமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீ செய்கிற காரியங்களை கூப்பிட்டு சொல்றதா இந்த தேவன். உனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றது தான் இந்த தேவன். என்ன நடக்கும்னு சொல்றது தான் இந்த தேவன். ஆனால் உனக்கு மனம் திரும்புதல் இல்லை என்று சொன்னால் நீ அழிந்து போவதற்கு நீ கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாய். யார் என்ன செய்ய முடியும்? யோனாவை போல. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் யோனா சொன்னான், என்ன தூக்கி கடல்ல போட்டு நீங்க தப்பிடுவீங்க. இப்ப சம்பந்தப்பட்டவன் சாகணும். எப்படி? ஆனா என்ன பண்ற, நீ விசுவாசி இல்லை, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிற, எப்படி சாக போற? யோனா சொன்னா, உங்களுடைய இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் என்னை முதலில் தூக்கி கடலிலே போடுங்கள். இதுதாங்க தேவனுடைய திட்டம். பாவம் செஞ்சவன் ஆழிக்குள் கடந்து போக வேண்டும், படு பாதாளத்திற்குள் கடந்து போக வேண்டும். அவன் உணரணும், மூச்சு முட்டி சாகுந்தர வாயில் அவன் கடந்து போகணும். ஆழி என்னை சுத்தி கொண்டது, கடல் பாசி என்னை மூடிக்கொண்டது, மரண தரவாயில் நான் இருக்கிறேன் என்கின்ற உள்ளான உணர்வு அவனுக்கு கடந்து வந்தது. ஆனா உனக்கு இல்லை தெரியுமா? இங்க தான் உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்குது. நீ மனம் திரும்புறியான்னு கேட்டா இல்லையே. ஏன் ஏன் உன்னால மனம் திரும்ப முடியல? உன் பொண்டாட்டியை குறிச்சு, உன் பிள்ளையை குறிச்சு, உன் புருஷனை குறிச்சு, உன் குடும்பத்தை குறிச்சு உனக்கு கவலை இல்லை. ஆனா நடிப்ப, ஐயோ அவியலுக்கு இப்படியா என்ன பண்ண, ஐயோ என் மோனுக்கு இப்படியா என்ன பண்ண. நடிக்கிறதுல நீ கில்லாடி, பாசாங்கம் செய்யறதுல நீ கில்லாடி. ஆனா மனம் திரும்பணும்ன்றதுல உனக்கு எந்த சான்ஸும் இல்லை. அப்ப நீ சபிக்கப்பட்ட கூட்டம், மாற்றம் இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, யோனா
பக்தி உள்ளவன். சொன்னான்ல பக்தி உள்ளவன். கொஞ்சம் யோசிங்க. நம்ம எல்லாருமே பக்தி உள்ளவங்க தான், அப்புறம் ஏன் இடறி போறோம்? பக்தி இல்லைன்னா இந்த ஊர்ல 16 சபை இருக்கு என்ன சுத்தி. இந்த 16 சபையும் இயேசு என்று சொல்ல, நான் மட்டும் இங்கே யாசுவா என்று சொல்ல, நான் சொன்ன தேவ வார்த்தைக்கு தேவனுடைய நாமத்திற்கு கட்டுப்பட்டு வந்திருக்கிற இந்த கூட்டம் உண்மையிலே பக்தி உள்ளவர்கள் தான். ஆனால் உங்கள் பக்தி என்ன ஆகிறது? நாமத்தின் மேல் பக்தி இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை மாற்றம் ஒன்று வேண்டுமே. வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, வாழ்க்கையில் மனமாற்றம் இல்லை. பாவத்தை விட்டு மாற, பாரம்பரிய கட்டை விட்டு மாற, பிசாசை விட்டு மாற விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சகோதரிக்காக நான் ஜெபம் பண்ணினேன். என் தேவன் சொன்னார், இவர்களை ஒரு சாத்தான் சரீர பிரகாரமாக வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. நான் இதை எப்படி சொல்வதென்று தெரியாமல் அவரிடத்தில் சொன்னேன், உங்களை பிசாசானவன் சரீர பிரகாரமாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் சொன்னார்கள், ஐயோ பாஸ்டர், அப்படி ஒன்று எனக்கு தெரியலையே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் கண்ணு திறக்கிறதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கம்மா. உங்கள் கண்ணு திறந்தா உங்ககிட்ட என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு. பிரைஸ் யாசுவா. என் தேவன் பெரியவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் ஆராதிக்கிற தேவன். என்கிட்ட இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்கு எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவன்லாம் என்னெல்லாமோ சம்பாதிக்கிறான். என்கிட்ட கொடுத்திருக்கிற கிருபைக்கு நான் அவ்வளவு சம்பாதிக்க முடியும். ஆனால் இதை விற்று சாப்பிடக்கூடாது என்று நினைக்கிறேன். அந்த அம்மா போயிட்டாங்க. நான் நினைச்சேன் இந்த அம்மா நம்பலை. சரி, தேவன் பார்த்துக்கிட்டோம், நம்மளை ஒரு மாதிரி தான் நினைப்பாங்க, நினைச்சிட்டு போட்டோமே. தேவன் சொன்னார், நான் சொல்லியிருக்கிறேன். மறுபடி 5-6 நாட்களுக்கு பின்பாக நான் சந்திக்கிறேன். நான் 1 வாரம் கழித்து என்று நினைக்கிறேன். சரியா அந்த நாள் ஞாபகம் இல்லை. சொல்லுகிறார்கள், பாஸ்டர் நீங்க சொன்னது சரிதான். யோசிக்கிறீங்களா? நீங்க சொன்னது சரிதான். எப்பா தப்புன்னு. சரி, இவங்க என்ன கண்டாங்கன்னு தெரியணுமே எனக்கு. ஏன்னா எனக்கு ஒரு ஆளை தெரியும், இவங்க பார்த்தது யாரு அப்படின்னு தெரியணுமே அப்படின்னு யோசிச்சேன். அடுத்த வார்த்தை சொல்றாங்க, நான் என்னிடத்தில் போராடுகிற பார்த்தேன். கொஞ்சம் யோசிங்க. என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால யாருகிட்டையும் நான் தலை குனிய மாட்டேன். எங்க அப்பா முன்னாடி மட்டும்தான் தலை குனிவேன். நல்லா புரிஞ்சுடுங்க. உண்மை சொல்றேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் யார் முன்னாடியும் தலை தாழ்த்த மாட்டேன். எங்க அப்பனுக்கு முன்னாடி மட்டும்தான் தலை தாப்புது. ஏன்னா எங்க அப்பா என்னோடு கூட இருக்கிறார். வருமுன் காவாதான் வாழ்க்கை, ஏறி முன்னர் வைக்கோர் போர்க்கில் போல் கெடும். ஞாபகம், உன் வாழ்க்கை நாசமாக போகுது, தப்பித்துக் கொள்ள வழி தேடு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நம்ம எல்லாம் உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இங்க இருக்கிற சகோதரர்கிட்ட சொல்லுவேன், ஜோம் பண்ணு மக்களே, ஜோம் பண்ணு மக்களே. டே ஜோம் பண்ணி தப்புடா. இன்னைக்கு உனக்கு பிரச்சனை இருக்கு, நாளைக்கும் உனக்கு பிரச்சனை இருக்குடா. வாழ்க்கை மொத்தம் சீரழிஞ்சிருவேடா. உன் பாரம்பரிய கட்ட சுமக்காதடா. வர்றதும் பிரச்சனை, இருக்கிறதும் பிரச்சனைடா. சரி எங்கள், சரி எங்கள், நான் ஜோம் பண்ணுவேன், ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணுவானான்னு கேட்டா இல்ல. இப்ப பிரச்சனை. இப்ப என்ன? ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, வல்லமையை தாரும் ஆண்டவரே, அபிஷேகத்தை பொழியும் ஆண்டவரே, அதிகாரியுடைய கண்களில் தயவடைக்க பண்ணும் ஆண்டவரே. என்ன பிரயோஜனம்? வர்றதுக்கு முன்னாடி நீ தயாராகணும். பிரச்சனை வராது. நான் சேலஞ்ச் பண்றேன், வராது பிரச்சனை. நீ உஷாரா இருந்தா எந்த பிரச்சனையும் ஒன்று அணுகாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். நம்புறியான்னு கேட்டா நம்ப மாட்டேங்கிற. என்ன பண்றது? அப்புறம் பிரச்சனை வந்த பிறகு ஆண்டவரே ஆண்டவரேனா பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும். அவமானப்படணும்னா அவமானப்படணும், அடிபடணும்னா அடிபடணும், போராட்டம்னா போராட்டத்தை சந்திச்சு தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப பக்தி உள்ளவனுடைய வேலை என்ன? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான்.
தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பாருங்க, ஏனோக் உலகம் முழுவதும் பாவத்திற்குள் இருக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு தனி மனிதன் இந்த உலகத்துக்கு எதிர்த்து போராடுறான். எப்படி? பக்தி உள்ளவன்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு இதுதான் சம்பவம். இந்தியாவில் முதல்ல யாசுவா தான் தேவன் சொல்லிட்டு போராட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு போராட்டம் ஜெயம் கிடைச்சிருக்கு. எனக்கு 12 வருஷம் ஆயிடுச்சுல. ஒரு 12 வருஷமா கத்துன்னு கத்துனேன். இன்னைக்கு பலன் கிடைக்குது. அங்கங்க மூல முடுக்கல அங்கங்க யாசுவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி இதை விடவும் வல்லமையாய் ஏனோக் தேசம் முழுவதும் பாவத்திற்குள் அடிமையா இருக்கிறது. பாரம்பரிய கட்டுக்குள் அடிமையா இருக்கிறது. ஏனோக்கு மட்டும் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேரர்கள் அப்படின்னு சந்ததி வளர்ந்துகிட்டே இருக்குது. பாரம் நிறைய இருக்குது. நம்ம சொல்லுவோம், ஐயோ என் பிள்ளைய வச்சு படிக்கிறது சொல்லி கொடுக்குறேன்னா ஜெபிக்க நேரம் இல்லை. சமையல் பண்ணுறேன்னா ஜெபிக்க நேரம் இல்லை. வெளியூர் போனேன்னா ஜெபிக்க நேரம் இல்லை. வேலைக்கு போனேன்னா ஜெபிக்க நேரம் இல்லை. நீ பிசாசு பிடிச்சதான் ஜெபிக்க நேரம் இல்லாமல் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இவன் எத்தனை வயசு, தள்ளாடுகிற வயசு, உலகம் தேவனை மறந்து நடக்கிற போது இவன் மட்டும் தேவ சமூகத்தில் நிற்கிறான். அவனுடைய பக்தி என்ன? வேதம் சொல்லுது, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்ட போது எடுத்துக் கொள்ளப்பட்டான். நீ எப்படி இருக்கிற? அல்லேலூயா. நீயும் பிசாசோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற போது எடுத்துக் கொள்ளப்படுவாய். எதற்கென்றால் எடுத்துக் கொள்வதற்காக. கான்செப்ட் புரியணும். இப்ப ஏனோக் பக்தி வைராக்கியத்தினால் உலகம் தேவனை மறந்த காரியத்தை செய்த போது அவன் மட்டும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்தானே. ஏன்? அவனுடைய பக்தி. ஏன் உன்னிட்ட அந்த பக்தி இல்லை? பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இல்லை? அது மாதிரி ஆதியாகமத்துடைய புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற போது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நல்ல கேளுங்க. இவனுடைய காலத்திலும் தேவ மனிதர்கள் இல்லை, தேவனை நம்பினவர்கள் இல்லை. ஆனா நோவாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். டேய், மழை வரப்போகுதுடா, நீ என்ன பண்ணு, ஒரு பெட்டகத்தை கட்டு. ஏங்க, மழைன்னா நோவாவுக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. அது வரைக்கும் என்ன பூமியில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, பனி பெய்யும். மழைன்றத ஒன்று இல்லவே இல்லை. இவன் தேவன் சொல்லி இருக்கிறார், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் கிரியை செய்வேன் என்றான். நீ வரக்கூடிய ஆபத்தை தெரிஞ்ச பிறவே திருந்த மாட்டேங்கிற. என் தேவன் அற்புதத்தின் தேவன், அநேக அற்புதங்களுடைய ஊடாய் உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நீ செய்த அநியாயத்தினாலும் நீ செய்த அக்கிரமத்தினாலும் உனக்கு பிரச்சனைகளும் பிசாசனுடைய கிரியைகளும் பாவங்களும் உனக்கு கடந்து வருகிறது. உபத்திரவத்தினுடைய ஊடாய் கடந்து போகிறாய் என்று சொன்னாலும் மனம் திரும்புதல் இல்லை. கீழ்ப்படிந்தான். அறியாததை விசுவாசம்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணக்கூடாதவர்களுடைய நிச்சயம், ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது. ஒன்னிடத்துல விசுவாச கிரியை எங்க இருக்குது? நம்பிக்கையை வச்சுக்கிட்டு விசுவாசம் பாட்டு பாடுவேன். விசுவாசம் இருந்த பிசாச துரத்து. வாங்கிட்ட இருக்கிற பிசாச முதல்ல மாத்துவியா? முடியுமா? யோசுவாவுடைய நாமத்துல அப்படின்னு நாளை ஒரு இடி இடிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லு. அது ஒன்ன கட்டும், தெரியுமா? அந்த பிசாசு ஒன்ன கட்டிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும். நீ கட்டுறேன்ற கொஞ்சம் பேர் சொல்லுவானுங்க, பௌர்ணமி ஜபத்தில் நாங்கள் பிசாசை கட்டுகிறோம், சூரிய கிரகணத்தில் நாங்கள் பிசாசை கட்டுகிறோம், உபவாச ஜபத்தில் நாங்கள் பிசாசை கட்டுகிறோம், இரவு ஜபத்தில் நாங்கள் பிசாசை கட்டுகிறோம். ஒருத்தனாலே பிசாசை கட்ட முடியாது, பிசாசு ஒன்னதான் கட்டும். நீ கட்டப்பட்டிருக்கிறாய். எனக்கே அந்த அதிகாரம் இல்லை, பின்ன எப்படி உனக்கு அந்த அதிகாரம்? பிசாசை எவனுக்கும் கட்ட முடியாது. ஒரு நாள் என் தேவன் கட்டுவார் பிசாசை.
அது வரைக்கும் ஒருத்தனாலையும் பிசாசை கட்ட முடியாது. ஆனா பிசாசு ஒன்றத்தில் கிரியை செய்யாமல் நீ பார்த்து கொள்ளலாம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இது வசனம். கட்ட சொல்லலையே. எப்படி கட்டுற? பூமியில ஒரு இடி இடிச்சு அது கால் எடுத்து சவுட்டு தள்ளுவான். என்னமோ மண்ணெல்லாம் பிசாசுன்ற மாதிரியும், இவன் பிசாசை தலையை சவுட்டுற மாதிரியும், இவனுக்கு ஒரு அப்படி ஒரு உந்துதல் வரும். நான் பிசாசை சவுட்டுகிறேன். பிசாசு பிடிச்சவனே, உங்க அப்பாவே பிசாசு தான், நீ எப்படி அவனை சவுட்ட முடியும்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வேதத்துல 3 அப்பா இருக்கிறாங்க. தேவன் ஒரு தகப்பன், ஆபிரகாம் ஒரு தகப்பன், பிசாசு ஒரு தகப்பன், அதுபோக உனக்கு சொந்த மாம்ச தகப்பன். இப்ப நீ எந்த தகப்பனுக்கு பிள்ளை? ஆபிரகாமுக்கு பிள்ளையா, இல்ல தேவாதி தேவனாகி அண்டசராசர்களை சிருஷ்டித்த யாவாகிய யாஸ்வமேசியாவுக்கு பிள்ளையா, இல்லை இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசனுடைய பிள்ளையா? பிசாசனுடைய கிரியைகளை செஞ்சு பிசாசை கட்டுறேன், பிசாசை நான் துரத்துறேன், பிசாசே போ இயேசுவின் நாமத்துல, யாஸ்வமேசியா நாமத்துல, ஜீசஸ் நேம்ல போ சொன்ன போயிருமா? நடக்காதுங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு, அந்த அதிகாரமே கிரியை செய்யாது தெரியுமா? இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் அன்றி உபவாசத்தினாலும் அன்றி அது கடந்து போகாதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். உபவாசம் இருந்தா ஜெபம் பண்ண போகுமா? நான் சொல்றேன் போகாது, போகாது. எனக்கு பைபிள் தெரியும், அதனால சொல்றேன். இந்த பைபிள் அதிகாரத்தின்படி சொல்றேன். நீ ஜெபம் பண்ணா, நீ உபவாசம் இருந்தா உங்ககிட்ட இருக்க பிசாசு போவாது, கூடுமே தவிர குறையாது. பிசாசே, நீ பிசாசை வச்சுட்டு பிசாசா இருந்து உபாசிக்கிற, பிசாசா இருந்து ஜெபம் பண்ற. யார் ஜெபம் பண்ணா? என்கிட்ட பிசாசு போராட்டமா? உங்ககிட்ட எல்லாம் இல்லை, நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. என்கிட்ட பிசாசு போராட்டம். அப்பப்போ நான் பிசாசனுடைய கிரியைகளை செய்கிறேன். இப்போ நான் உபவாசிக்கிறேன். யார் உபாசிக்கிறது? அவங்க பாரு பிசாசம் அங்கே சொல்கிறாங்க, பிசாசு. எஸ், ஆமீன். நான் சொல்லலாம், இல்லை நான் பாசு உபாசம் இருக்க போகிறேன், 40 நாள் உபாசம். ஒன்றும் இல்லை. என்னில் இருக்கிற பிசாசு உபாசிக்குது. எதுக்கு தெரியுமா? அவனுடைய பலன் கூட, தேவ பலனுக்காக அல்ல, அவனுடைய பலன் கூடுவதற்காக அவன் உபவாசிக்கிறான், அவன் ஜெபிக்கிறான். நீ ஒன்னை ஏமாத்துற, பிசாசுக்கு ஜாலரா தட்டிட்டு இருக்கிற. பிசாசனுடைய கிரியையும் பிசாசனுடைய குணாதிசையும் உன் குடும்பத்தில் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. எங்க யோபுனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமா இருந்தான். நல்லா கேளுங்க. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். நல்லா புரிஞ்சுடுங்க. ஆனா இந்த தேசத்துல இவனை போல ஒருத்தனும் இல்லை. இங்கதான் இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, அங்க அவன் தனி மனுஷன். நீங்க எல்லாரும் பக்தி உள்ளவங்க தானே. இந்த பாருங்க, விளையாடிட்டு இருக்க நண்டுகிட்ட கேட்டாலும் சொல்லுவான், என் கடவுள் யாருக்கிட்டா யாசுவான்னு சொல்லுவான். இந்த நண்டு அந்த பக்கம் நண்டுகிட்ட கேட்டாலும் அதான் சொல்லும். அப்ப நீங்களாம் யாசுவா மேசியா பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா அங்க யாரும் இல்லை. யோபுனுடைய நண்பர்கள், யோபுனுடைய பொண்டாட்டி, யோபுனுடைய பிள்ளைகள், யோபுடைய குடும்பம், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாரும் இல்லை. யோபு மட்டும் தேவனுக்கு பிரியமானவர். இப்ப பிரியமானவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. நம்ம நினைக்கிறது தெரியுமா? தேவ சமூகத்தில் போனா பிரச்சனையே வராது. இவன் தேவனை நம்பி இருக்கிறான், பிரச்சனை வந்துச்சு, விட்டுட்டு ஓடி போயிட்டான். தப்புன்னு இல்லை, வேற என்ன பண்றது? நம்ம அப்படி தானே செய்வோம். அப்போ சபையில் போயும் பிரச்சனை. ஆமீன், உனக்கு தான் பிரச்சனை வரும். ஏன்னா உலகத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிற, அப்போ உலகம் உன்னிட்ட போராடித்தான் ஆகும். நீ எதை எதிர்க்கிறியோ அது உன்னிடத்தில் போராடும். போராடுகிற போது எந்த நாமத்தில் எதிர்க்கணும்னு நினைச்சியோ அந்த நாமத்தில் வைராக்கியமான இல்லை. பிரைசியாசுவா, அல்லேலூயா. நிற்கிறவன் எவனும் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்னதுனால இம்மட்டும் தேவன் என்னை நடத்துகிறார். மறுபடியும் சொல்றேன், நான் பரிசுத்தவான் இல்லை, பாவியிலும் பெரும் பாவி. நான் செய்கிற பாவத்தை போலெல்லாம் நீங்களா செய்ய மாட்டீங்க, நான் பெரிய பாவம் செய்வேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் தேவன் அவருக்கு உண்மை உள்ளவன் என்று கண்டபடியினால் இந்த கனமான ஊழியத்தை என் கையில் கொடுத்திருக்கிறார். எந்த ஊழியத்தை? சபை நடத்துறதுக்கு இல்லை.
என்னிடத்தில் வரக்கூடிய ஜனத்தை அறிகிற அறிவை எனக்கு தந்தார். அல்லேலூயா. அதுக்கு மேலே தான் ஊழியம், ஆசாரி என்ற ஊழியம். அல்லேலூயா. இதுக்கு மேலே ஒரு குடும்பத்துக்கு தலைவர் என்ற ஊழியம், ஒரு சகோதரிக்கு புருஷன், 2 பிள்ளைகளுக்கு தகப்பன், இவ்வளவு அதிகாரத்தை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அது அவருடைய சுத்த கிருபை. அதில் நான் உண்மையாக இருக்கணும், இல்லை அது என்னிடத்திலிருந்து பறிக்கப்படும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் எங்கே தவறுறீங்களோ அங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிற சுதந்திர பாகம் உங்களை விட்டு கடந்து போகும். இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ யோபு கட்டின பொண்டாட்டி அவமதிக்கிறா, பெத்த பிள்ளைகளெல்லாம் செத்துருச்சு. ஆனால் அவனுடைய பக்தியில், அவனுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். ஜெயிச்சிட்டான் தெரியுமா? பாவத்திலிருந்து விடுபட்டான், பிசாசனுடைய தந்திரத்திலிருந்து விடுபட்டான். தேவன் அவனுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? இது உனக்கு ஏன் கிடைக்கல? இரட்டத்தனையாய் கொடுத்தார். உனக்கு ஏன் கிடைக்கல? நீ இழந்ததை இரட்டத்தனையாய் பெறணும். பக்தி உள்ளவனுக்கு இதுதான் நடக்கணும். எனக்கு 5 லட்சம் ரூபாய் கடன், கடனை தீர்த்த தேவன் எனக்கு 10 லட்சம் ரூபாயாக எனக்கு ஆஸ்தி தரணும். ஹலோ ஹலோ, என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இரட்டத்தனையாய் தருவார்னா தருவார். ஆனா உனக்கு தரல. உன் பிள்ளைக்கு பிரச்சனை, உன் மாப்பிள்ளைக்கு பிரச்சனை, உனக்கு பிரச்சனை, பிரச்சனை 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 பிரச்சனை. என்ன செய்யுது? யோசிக்கிறியா? என்னைக்கு யோபுவை போல உனக்கு இரட்டத்தனையாய் தருவார். ஆமென் ஆமென். பெற்றுக்கொண்டவன் அல்லேலூயா சொல்லுவான். நான் சொல்லுவேன் அல்லேலூயான்னு. ஏன்னா என்னை பிரசங்கிக்க பண்ணுங்க வச்சிருக்கிற என்னை தேவன் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் எதில் இல்லாமையாய் இருந்தேனோ, எதை இந்த ஊழியத்தின் நிமித்தம் இழந்தேனோ, அதை எனக்கு இரட்டத்தனையாய் தந்திருக்கிறார். நான் பெருமையா சொல்லுவேன். ஆமென். என் தேவன் பெரியவர். அந்த தேவன் ஏன் உனக்கு பெரியவராய் இல்லை? உன்னுடைய பக்தி வைராக்கியம் ஏன் இல்லாமல் போய்விட்டது? பக்தி ஏன் அற்று போனது? பக்தி அற்று போன நிமித்தமாக யோபுக்கு பொண்டாட்டி வந்து பேசி அவன்கிட்ட பக்தி அற்று போகல. உனக்கு உன்னுடைய சரீரம் எதிராய் வந்ததினால் உன் பக்தி அற்று போய்விட்டது. உன் சிந்தனை உனக்கு எதிராய் வந்ததினால் உன் பக்தி அற்று போய்விட்டது. ஆனபடியினால் ரெட்டிப்பா இல்லை, சிங்கிளா கூட விடுதலை கிடைக்காது. உன் பிரச்சனை மாறாது, உன் போராட்டம் மாறாது. ஏன்? நீ மாற்றம் அடையணும். உனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் வராத வரைக்கும் உனக்குள்ள விடுதலை இல்லை. அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற போது லூக்காவுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியின் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பக்தி இருக்கிறது என்று சொன்னால் ஏன் உன் குடும்பத்தில் ஆறுதல் வர வேண்டும் என்று சொல்லி, உன் குடும்பத்தில் விடுதலை வர வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறதில்லை? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உனக்குள்ள உன் குடும்பத்திற்குள்ளும் கேட்பதில்லை. ஏன்? நான் சொல்றது அந்நிய பாஷை பேசுறது இல்லை, தீர்க்க தரிசனம் உரைக்கிறது இல்லை, வியாக்கியானம் சொல்றது இல்லை. நான் சொல்வது பரிசுத்த ஆவியினுடைய அனால்டிங் பவர். அவருடைய வல்லமை உனக்குள் இருக்குமானால் சத்துருவை எதிர்த்து போராடுவேன். பக்தி உள்ள சீமோனுக்கு அது இருந்துச்சு. உனக்கு இருக்கா? நீ பக்தி உள்ளவன்னு சொல்றிய, எங்க விடுதலை உனக்கு? அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாய் இருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். எப்படி இஸ்ரவேலுக்குள்ள இங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் இஸ்ரவேலான்னு முதல்ல யோசித்துக்கா. இஸ்ரவேலுக்குள் ஆறுதல் வர காத்திருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அப்ப நீ பக்தி உள்ளவன்னா உன்கிட்ட இந்த குணம் இருக்கணும். அடுத்தவனுக்கு ஆறுதல், அடுத்தவனுக்கு சமாதானம், அடுத்தவனுக்கு நன்மை உண்டாகணும்ன்ற எண்ணம் இருக்கணுமே தவிர அடுத்தவன்கிட்ட போட்டி பொறாம அகம்பாவம் ஆணவம் இருக்கக்கூடாது. 2வது பரிசுத்த ஆவி உன்னை ஆட்கொள்ளணும். 2வது ஒண்ணுக்காக காத்திருந்தான் தெரியுமா? காத்திருந்ததை கண்டான் தெரியுமா?
அவன் மேசியாவுக்காக காத்திருந்தான், மேசியாவை கண்டான். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மேசியாவை மரியாள் ஆலயத்திற்கு கொண்டு போகிறாங்க. இது எப்படி சீமோனுக்கு தெரிஞ்சிச்சு? சீமோன் இருக்கிற இடம் வேற, மரியாள் சூசேப்பர் மேசியா இருக்கிற இடம் வேற. இவங்க ஆலயத்துக்கு போகிற நேரம் அவன்கிட்ட வேதம் சொல்லுது, ஆவியினால் ஏவப்பட்டு உள்ள போய் மேசியாவை கண்டான். எப்படி? பக்தி உள்ளவனுக்கு நடக்கிற வல்லமை வேற. ஒன்னிட்ட பக்தி பக்தின்னு சொல்லிட்டு கடவுளை ஏமாத்தி உன்னையும் ஏமாத்திட்டு இருக்கிற. இரண்டாவது ஒரு பக்தி உள்ளவனை பார்ப்போம். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. இப்ப அடுத்த பக்தி உள்ளவன். நம்மகிட்ட இல்லாததெல்லாம் இவன் பக்தி உள்ளவன் இருக்குது. என்ன பண்றது? அப்ப நம்ம பக்தி உள்ளவன் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் விசுவாசின்னு தானே சொல்றேன். கடவுளுடைய உண்மையான நாமத்தை நான் ஆராதிக்கிறேன், அவருடைய புறஜாதி நாமத்தை நான் ஆராதிச்சேன். இப்போ ஒரு 12, 11, 13 வருஷமா அவருடைய உண்மையான நாமத்தை ஆராதிக்கிறேன் சொல்றேன்ல. அந்த நாமத்தில் பக்தி இருக்கா? பக்தி இருந்தால் அவனுடைய கிரிய வெளிப்படும். இப்ப 100க்கு அதிபதியுடைய கிரியை என்ன? அவன் தேவ பக்தி உள்ளவனும் ரைட் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. இரண்டாவது என்ன அப்படின்னா, இவன் சம்பாதிக்கிறவன், சம்பாத்தியத்தில் தர்மம் செய்கிறான். தர்ம பணம். ஏங்க, தர்மம் செஞ்சா உன் குடும்பம் அப்படி உயரும். நாம இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? பக்தி உள்ளவனுடைய கிரியை இது. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். உலகவாசி காரியங்களை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, இதுல எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா. அது வேற, 100 பேருக்கு அதிபதி இவன். நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தாலே 4 பேருக்கு பொங்கி போடுறதுக்கு 4 பேரை பராமரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆமென். இவன் 100 பேருக்கு அதிகாரி, எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவனுடைய விசேஷித்த குணமே இதுதான். பக்தி உள்ளவனுடைய விசேஷித்த குணம் தர்மங்கள் செய்வதும் ஜெபிப்பதும். இன்னொரு பக்தி உள்ளவன் எனக்கு தெரியுங்க, நான் கொஞ்சம் அவனை நேசிக்கிறேன். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் அந்த 12வது வசனத்தை வாசிங்க. மனத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். ஆமென். இப்ப 3வது ஒரு பக்தி உள்ளவன புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல உங்களுக்கு அடையாளப்படுத்துறார். அந்த பக்தி உள்ளவன் எப்படி அப்படின்னா, எல்லாரும் அவனை பார்த்து நல்லவன்னு சொல்லுவாங்க. உன்னை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா? உன் குண்டனி, உன் குசும்பு, உன்னுடைய கோளு, உன்னுடைய வைராக்கியம், இதை பார்த்து என்னைக்காவது யாராவது சொல்லுவாங்களா? உன் பேரை சொன்னோன்னே சொல்லுவான், அப்போ என்ன பேசினாலும் அப்படித்தான் வருவா, அப்போ வேண்டாம், அவன் அப்போ வேண்டாம். ஏன்? அப்ப நீ பக்தி உள்ளவனா? நீ பக்தி உள்ளவளா? இல்ல. அப்ப இந்த பக்திக்கும் தேவ பக்திக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. உனக்கு இருக்குது பக்தி, உலக பக்தி, பிசாசு பக்தி, பண பக்தி, பெயர் பக்தி, பொருள் பக்தி, இதுதான் உன்கிட்ட இருக்குது. பாவ பக்தி உன்கிட்ட நிறைய இருக்கு. புரியல? பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் நான் ஆராதிக்கிற தேவன். நீ நல்லவன் ஆயிடு. கான்செப்ட் கரெக்ட் தானே? நல்லவன் தேவனுக்கு. எனக்கு நல்லவன் ஆகாத. நான் பார்த்துட்டு சொல்ல, இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, அந்த பிள்ளை சரியில்லை, இப்படி நான் தீர்ப்பு சொல்லிடுவேன். இது இல்லை, அவர் சொல்லணும். அவருக்கு முன்னாடி நீ நல்லவன் ஆகணும். தேவ சமூகத்தில் நல்லவன் என்று பெயர் எடுக்க வேண்டுமானால் இந்த உலகத்தையும் உன்னையும் நீ வெறுக்கணும். முடியுமா? ஒன்றை வெறுக்கணும். உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நீ வெறுக்கணும். ஆத்மா வெறுக்கணும், வெறுக்கணும், சரீரத்தை வெறுக்கணும். ஏன்னா தேவன் மட்டுமே இங்கே இருந்தா ஆத்மா தானா உயிரடையும், தானா பலனடையும். ஏன்னா ஆத்மாவுக்கு அவர் சொந்தக்காரர். சரீரம் அழிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ சரீரத்துக்கு என் தேனு ஊத்திட்டே இருக்கிறோம். தேன் தேன் தேனு தேனிட்ட பணியாரம் தான் அவங்க சாப்பிட்டாங்களாம். இவன் தேனையே ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். எதுக்குன்னா என் மாம்சம் நல்லா வளரணும்ல.
பலவீனம் இருக்கக்கூடாது. பலவீனம் உன்னை ஆட்கொண்டு தான் இருக்கும், மாறாது. நீ ஜெபம் பண்ணி பாரு, பலன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆமென். எந்த அளவுக்கு நீ ஜெபிக்கிறியோ அந்த அளவுக்கு பலப்படுவாய். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். பக்தி உள்ளவனே, யாவா தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஆமென். நான் யாவாவை நோக்கி கூப்பிடுகையில் ஆமென். அவர் கேட்பார். அல்லேலூயா. இங்க தான் ஒரு ரகசியத்தை சொல்றார். யார் அந்த பக்தி உள்ளவன்? ஏனோக் பக்தி உள்ளவன், நோவா பக்தி உள்ளவன், யோபு பக்தி உள்ளவன், சிமியோன் பக்தி உள்ளவன், 100க்கு அதிபதி பக்தி உள்ளவன், அனனியா பக்தி உள்ளவன். நீ யார்? தேவன் பக்தி உள்ளவனை அழைக்கிறார். அல்லேலூயா. அவனை தெரிந்து கொள்ளப் போகிறார். நல்லா புரிஞ்சுக்கோ. தேவன் நீ பக்தி உள்ளவனாக இருந்தால் உன்னை தெரிந்து கொண்டு உன் நிமித்தம் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ பக்தி உள்ளவனா மாறுவியா? அப்ப அனனியா செஞ்சது போல நீ செய்யணும், சிமியோன் செஞ்சது போல நீ செய்யணும், ஏனோக் செஞ்சது போல நீ செய்யணும், யோபு செய்தது போல நீ செய்யணும். முடியுமா? நீ உனக்குன்னு ஒரு பாதையை தெரிந்து கொண்டுட்டு நான் பக்தி உள்ளவன் சொன்னா உன்னை தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். வழி இதிலே நடவுங்கள் என்று சொல்லி உனக்கு சொல்லுகிற சத்தம் பூர்வ பாதைக்கு நேராக போகணும். எரேமியா 6:16 அப்படித்தானே சொல்லுது. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர்களோ அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படித்தானே இருக்குது. இதான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப நம்முடைய வழி தப்பா போயிட்டு இருக்குது. நாம பக்திக்கு எதுவா போகல. பக்தி உள்ளவனை தேவன் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். உன்னிடத்தில் பக்தி வந்தா போதுங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26, 27. யாவாகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தரா இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை மற்ற ஜனத்தை விட்டு, நல்லா கேளுங்க, மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்தேன். அதனால தான் யாசோபிஷா நாமத்தை உனக்கு தந்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னை பிரித்தெடுத்து தந்திருக்கிறேன். இல்லைன்னா இன்னும் புறஜாதிகளுடைய பேரை தான் நீ ஆராதிச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்கும். புறஜாதிகளுடைய பேரில் ரட்சிப்பு இல்லை. ஆனால் பெயர் ஒன்று உண்டு. யோசேப்பினுடைய பேர் சாப்நாத் பன்னையா என்கின்ற பெயரில் விடுதலை இல்லை. யோசேப் என்ற பெயரில் தான் விடுதலை. அதுபோல இயேசு என்ற பெயரில் விடுதலை இல்லை, தேவனுடைய ராஜ்யம் இல்லை. ஆனால் யாசுவா என்ற நாமத்தில் ரட்சிப்பு, விடுதலை, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு எல்லாம் இருக்கு. இப்ப இந்த நாமத்தை உனக்கு தந்திருக்கிறார். ஏன்? அவர் உன்னை வேர்திரித்தபடியினால். வசிங்க. யாவாகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. ஆமென். நீங்கள் என்னுடைய இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அஞ்சனம் பார்க்கிறோம். நல்ல கேளுங்க. இங்கதான் சொல்றார், உன்னை பிரிச்செடுத்தது எதுக்கு தெரியுமா? இன்னும் கல்யாணத்துக்கு போய் உட்கார்ந்துட்டு நல்ல நாள் எது, நல்ல நேரம் எது யோசிக்கிறியான்னு கேட்டா ஆமா. ஆனா பைபிள் தான் கையில் இருக்கும். உன்னை பிரித்தெடுத்தாரா? ஆமா. ஆமென். அல்லேலூயா. ஆனா சபையில் வந்து நான் பக்தி உள்ளவன்னு சொல்ற கேட்டா இது யமகண்டமா, இது ராகு காலமா? நீ பிறந்தது எந்த நேரம்னு உனக்கு என்னைக்காவது தெரியுமா? நீ ஒருவேளை ராகு காலத்தில் பிறந்திருந்தா, யமகண்டத்தில் நீ பிறந்திருந்தா யோசிக்க மாட்டேங்கிற. என்ன செய்யது? அஞ்சனம் பார்க்கலும் குறி சொல்லுமாயிருக்கிற புருஷராகலும் ஸ்திரீயாகலும் கொலை செய்யப்பட வேண்டும். மரண தண்டனை உனக்கு. உன்னை வேர்திரித்தது உண்மையானால், கேட்டியா? வேர்திரித்தது உண்மையானால் நீ வேர்திரிக்கப்பட்டவளாய் பட்டவனாய் வாழல அப்படின்னா மரண தண்டனை தான். நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம், இது இப்ப செய்யக்கூடாது, அது அப்ப செய்யணும். பிசாசு பிடிச்சவனுக்கு ஐடியா எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? தேவன் உலகத்தை சிருஷ்டித்த போது ராகு காலத்தையும் சேர்த்து உண்டாக்குனாரோ? யமகண்டத்தை உண்டாக்குனாரோ? நல்ல நாள் உண்டாக்குனாரா முதல்ல? இல்லையா? நம்ம நல்ல நாள் தானே தேடுறோம். ஆமேன்.
நல்ல நாள் பார்த்து சேர்த்து வச்சதெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அப்படி இருக்குதுங்க. பிரைசியாசுவா ஏன்னு கேட்குறேன். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீ உணர மாட்டேங்கிற. அவர் எல்லா நாளையும் எல்லா நேரத்தையும் எல்லா நாளிகையும் அவரே உண்டாக்கி நல்லதென்று கண்டார். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவரையே குறை சொல்லி அவர் உண்டாக்கின நாளை மோசமான நாள்னு நீ தீர்ப்பு சொல்லி அவரை குற்றவாளி ஆக்குற. உன்னை விட்டுருவாரா தேவன்? பிரைசியாசுவா அல்லேலூயா அல்லேலூயா. உபாகமம் 28:9 வாசிங்க. நீ உன் தேவனே யாவன் கட்டளையை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது யாவா உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமென். இப்ப கீழ்ப்படிஞ்சு நடக்கிறியா? பரிசுத்த ஜாதி ஆயிருவ. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து 1 பேதுருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. பக்தி உள்ளவனே இந்த வார்த்தையின்படி மனம் திரும்பு. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருந்து அவர் உன்னை நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நீ பக்தி உள்ளவனாக மாறினால் தேவன் தாமே உங்களை அபரிதமாய் நடத்துவாராக. ஆமென்.